கர்த்தர் நல்லவர். நிறைய பேர் வாயில கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு எதிரான எல்லா பெருங்காற்றுகளுக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவன். எல்லா பெருங்காற்றுகளுக்கும் என்ன புயல் நமக்கு எதிராக வீசினாலும் சரி, ஒரே வார்த்தை, இறையாதே அமைதலாரு. சொல்லுங்க, இறையாதே அமைதலாரு. சைலண்ட். சொல்லுங்க, சைலண்டா. கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்காக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 6வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சாம் சாப்டர் 118:6, கீர்த்தனை 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன வார்த்தை பாருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கன்னடால எப்படி போட்டிருக்குதே? யெகோவனு ನನಗೆ ಇದ್ದಾನೆ. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குதே? கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன். யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட வார்த்தை யாருக்குங்க இந்த உலகத்துல இருக்கு? உலகத்துல ஒண்ணுமே இல்லாத காரியங்களை தேடி இந்த மனுஷன் எங்கெங்கோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நானே உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதேன்ற. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இவ்வளவு பெரிய வார்த்தை யாராலும் சொல்ல முடியுமா? நமக்கு நான் இருக்கிறேன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன். என்னுடைய பிள்ளைகளே, இல்ல சொல்றாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த சங்கீதத்தை எழுதும் போது தாவீதனுடைய நிலைமையை சொன்னா ரொம்ப ரொம்ப பரிதாபம், ரொம்ப வேதனை நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையில தான் இந்த சங்கீதத்தை எழுதினார். என்னுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நிறைய மரண இருளை கடந்து போனார். ஆபத்து பக்கத்திலே இருந்துச்சு. அவரை கொல்ல நினைச்சவன் எங்க இருந்தா? பக்கத்துல. அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்றார். இப்போ நமக்கு நம்ம போற பாதைகள்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியாது. ஒரு நாளைக்கு எவ்வளவோ மரண ஓலைகள் சத்தத்தை கேட்கிறோம். வழியில போறவங்க ஆக்சிடென்ட்ல ஃபேமிலியா என்ன செஞ்சுறாங்க? இறந்து போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மரண இருளி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத, என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றுன்றார். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது. 46:1 வாசிங்களே சத்தமா எடுத்து. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். எப்படியா? அனுகூலமான துணையாளர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என்ன வார்த்தை பாருங்க என்னுடைய பிள்ளைகளே. அதனாலதான் நம்ம அந்த சங்கீதம் 124:1 வாசித்தோம். அவர்கள் கோபம் என்மேல் பற்றி எரியுதான். என்ன அப்படியே இந்த மனுஷங்க என்னை அப்படியே உயிரோட விழுங்கணும், உயிரோட சாப்பிடணும்னு நினைச்சாங்க, உயிரோட. அப்ப எவ்வளவு கோபம் இருந்திருக்கு யோசித்து பாருங்களேன். எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் தாவீது மேல. எவ்வளவு பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்திருப்பார் யோசித்து பாருங்க. நம்ம லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்ம அதை சமாளிக்க முடியாம சோர்ந்து போயிடுறோம். உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா, அவனை உயிரோடே விழுங்கலாம்னு நினைக்கிறேன், அப்படி யாராவது கோபத்தை காணிச்சிருக்காங்களா? இல்லை. ஆனா தாவீதுக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனைகள் இருந்துச்சு தாவீதினுடைய வாழ்க்கையில. என்னுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில பாருங்க நிறைய என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். இந்த 1-8 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் இந்த சம்பவம் நடக்குது. என்னது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன்னு அங்கதான் சொல்ற. சூழ்நிலை பாருங்க, எங்கேயோ போயிட்டு வராங்க, வந்தா நிலைமை என்ன? அமலேக்கியர் வந்து என்ன பண்றாங்க? அங்க 1வது வசனத்தை படிங்களேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருகையில் அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போனார்கள். எப்படி பாருங்க, அந்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அந்த பகுதிகளை சுட்டெரிச்சிட்டு அங்க இருந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அவங்க மனைவி மாதிரி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. பிரச்சனை இப்படி இருக்குது. இந்த இவங்க கூட போனதுல ஒருத்தர் யாரு? தாவீது ஒருத்தர். இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சாங்க. இப்ப மக்கள் என்ன சொல்லணும்? ராஜாவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு அர்த்தம். நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்களேன், பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம தொலைஞ்சோம் அதோட, இல்லையா? பிரச்சனை வந்துருச்சுன்னா அதோட நம்ம தொலைஞ்சோம். அதுல நீங்க படிச்சு பாருங்க, 4வது வசனம் நினைக்கிற படிங்களேன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை பாருங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சரி, ஒரு பக்கம் தாவீதும் அவர் கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அங்கதான் ஒரு புது பிரச்சனை உருவாகுது. கூட இருந்த எல்லா பயல்களும் எதை தூக்கி நிக்கிறானுங்க? கல்ல எடுத்து நிக்கிறானுங்க. என்ன தெரியுங்களா சொன்னாங்க? உங்க கூட சேர்ந்ததுனாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு எங்க பிள்ளைகளையும் எங்களுடைய பொருட்களையும் எங்களுடைய மனைவிமார்களையும் நாங்க இழந்து எங்க நிக்கிறோம்? ரோட்ல, தெருவுல நிக்கிறோம்னு சொல்றாங்க. வீடு இல்ல, ஒண்ணு இல்ல. சில நேரத்துல பிரச்சனைகள் எங்க இருந்து வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா கூட இருக்கிற சில மக்கள் பிரச்சனை வரும்போது என்ன சொல்லிடுவாங்க? டக்குன்னு எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீதான், பிரச்சனைக்கு காரணமே நீதான். இங்க தாவீதுக்கு அப்படித்தான் நடக்குது.
பிரச்சனை அங்க பொதுவானதா இருக்குது. ஐயோ ராஜாவே இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம்னு யாரும் யோசிக்கல. அதுக்கு மாறா அவங்க என்ன சொல்றாங்க, கல்லை எடுத்துக்கிட்டு தாவீது என்ன செய்யறாங்களாம்? வாசிங்க அந்த வசனத்தை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும். 6வது வசனம் கவனிச்சுக்கோங்க. 6வது வசனம், தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானார்கள். அங்க என்னாச்சா? அவங்க பிள்ளைகளை நினைச்சவங்களுக்கு என்ன வந்துச்சான்? மனவேதனை வந்துச்சான். இந்த ஆளு கூட ராஜான்னு சேர்ந்தது தப்பா போச்சே. லைஃப்ல கூட நிறைய பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க, உங்களோட சேர்ந்தது தப்பா போச்சு, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு தப்பா போச்சு. ஒரு பக்கம் அவங்கள போலயே எல்லாத்தையும் இழந்து என்ன செய்யறாரு? அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, அழுகிறதுக்கு கூட என்ன இல்லையா? பலன் இல்ல. அட்லீஸ்ட் கூட இருக்கிற தன்னுடைய சகோதரர்கள், தன்னோடு உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்க நினைச்சாரு? என்ன சொல்லுவாங்க நினைச்சாரு? தாவீது நீங்க பயப்படாதீங்க, ராஜா நீங்க பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவன் ஒவ்வொருத்தனும் கல்லை தூக்கி நிக்கிறான். ஆறுதல் சொல்ல வேண்டியவங்களே என்ன எடுத்துக்கிட்டு நிக்கிறான்? கல்லை எடுத்துக்கிட்டு நிக்கிறான். என்னுடைய பிள்ளைகளை, நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போயிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. கடந்து போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா தாவீது பாருங்க, வசனம் சொல்லுதே, அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பதான் இந்த வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து இருக்குது பாஸ்டர். தேவையில்லாத பிரச்சனைங்க நிறைய போட்டு என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்குது. சொல்லுங்க, உங்க பிரச்சனைகள் நடுவில் சொல்லுங்க. சங்கீதம் 23:5 வசனத்தை சொல்லுங்க, வாசிங்கள பார்ப்போம். 23:5 வாசிங்கள. சங்கீதம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயாலே கர்த்தர் என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். படிங்க. நிறைய பேர் படிக்காம சைலண்டா இருக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரமோ நிரம்பி வழியோ. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீ அழுதுகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு நிறைய நெருக்கங்களை கடந்து வந்திருக்கலாம், நிறைய வேதனைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நீ பயப்படாத. இந்த மனுஷன் என்ன செய்வான்? எல்லாம் கல்ல எடுத்து நிக்கிறாங்க. இவருடைய விசுவாச அறிக்கையை பாருங்க. இந்த மனுஷன் என்ன செய்வான்? இந்த உலகத்துல எப்ப யாரு எப்படி மாறுவாங்க, என்ன ஆவாங்க, என்ன நடக்கும் சொல்லவே முடியாது. சில நேரம் சொல்லவே முடியாது. மனுஷங்க என்ன ஆவாங்க, எப்படி ஆவாங்க சொல்லவே முடியாது. திடீர்னு சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல, உனக்கு வெளியே இருக்கிறவன் சத்ரு கிடையாது. உன் சத்ருவே யாரு? உன் வீட்டாரு தான்.
சத்துருவே உன் வீட்டார். மத்தேயு 10:36 படிங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. வெளியே இருந்தெல்லாம் உங்களுக்கு யாரும் வர வேண்டாம். உங்களை அவமானப்படுத்தவோ, உங்களை கஷ்டப்படுத்தவோ, உங்களை வேதனைப்படுத்தவோ, உங்களுக்கு விரோதமா பேசவோ வெளியே இருந்தெல்லாம் ஆள் வர வேண்டாம். உங்க வீட்டில் இருக்கிற ஆளையே சத்துரு ரெடி பண்ணி விட்டுருவோம். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. இயேசு சொன்ன வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுலோ, அப்போஸ்தலனாகிய பேதுருவோ, அப்போஸ்தலனாகிய யோவானோ சொன்னது கிடையாது. இயேசுவே சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? ஒருவனுக்கு அவன் சத்துரு அவன் வீட்டாரு தான். ஒருவனுக்கு அவன் சத்துரு அவன் வீட்டாரு. நீங்க நிறைய நேரத்துல யாரை நினைச்சு சோர்ந்து போறீங்க சொல்லுங்க? நிறைய நேரத்துல நீங்க பேஜாராகிறதே யாரை நினைச்சுதான்? வெளிய பிரச்சனையை நினைச்சா, வீட்டு பிரச்சனையை நினைச்சா? வீட்டுக்குள்ளதான் எல்லாம். உங்க கணவனாருக்காகத்தான் நீங்க வாழ்றீங்க, உங்க மனைவிக்காகத்தான் நீங்க வாழ்றீங்க, உங்க பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றீங்க. ஆனா அவங்க உங்களை எந்த மட்டும் புரிஞ்சுக்கிடுவாங்க சொல்லுங்க? எந்த மட்டும் புரிஞ்சுக்கிடுவாங்க? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா உங்களை உங்க 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 குடும்பத்தையோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களையோ நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களை நம்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? தெய்வ பிள்ளைகளே, எனக்கு சத்துரு யாரா தான் இருப்பாங்க? எங்க வீட்டுக்காரங்களா தான் இருப்பாங்க. அப்படி நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆனா தாவீது சொல்றாரு, இந்த மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் அமலேக்கியர் இருக்கிறதெல்லாம் கொள்ளடிச்சுட்டு தனக்கு உண்டான எல்லாம் தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போயிடுறான். வேதனையோ வேதனை மனசுல. லைஃப் திடீர்னு இப்படி ஆகி போச்சு. பெரிய பராக்கிரமசாலி தான், கோலியாத்தை வீழ்த்தினவர் தான், யுத்த புருஷன் தான், யுத்தம் பண்ண கத்து கொடுத்தாரு தான் ஆண்டவரே. ஆனாலும் தோற்று போய் நிக்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்க. அது மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாது. எல்லாம் இழந்து நிக்கிற ஒரு நிலைமை இருக்குது பாருங்க. எல்லாம் கைவிடப்பட்டு நிக்கிற ஒரு நிலைமை இருக்குது பாருங்க. யாருமே விசாரிப்பாரற்ற நிலைமையில நிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்க. அது மாதிரி கஷ்டம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அன்பு பிள்ளைகளே, தாவீதுனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தாரா? திடப்படுத்தி கொண்டார். வெறுப்பு அவருக்கு முடியல. சொல்றாரு, ஆண்டவரே அடுத்து நான் என்ன பண்ணட்டும், என்ன செய்யட்டும்? முடியல. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன், நான் பயப்படேன். இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னுடைய பிள்ளைகளே, பாபிலோன் தேசத்துல 4 வாலிபர்கள் இருந்தாங்க. நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. அதுல முக்கியமான வாலிபர்கள் யாரு? 4 பேர் இருந்தாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா? இந்த தானியேல் இன்னொரு இடத்துல அரண்மனையில வேற ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. ஆனா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு பெரிய பாடு வருது. 17-18 வயசு இருக்கும் அவங்களுக்கு. 17-18 வயசு இருக்கும். யாராவது இருக்கீங்களா 17-18 வயசு பசங்க? யங் பீப்புள், வாலிபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ரீசெண்டா பார்த்தேன் ஒரு வாலிப கூட்டத்தை. ஒரு ஓநாய்க்கு தெரு தெருவா நின்று மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லுதுங்க வாலிப பிள்ளைங்க. ஒரு ஓநாய், அது ஒரு ஓநாய் தெரு தெருவா நின்று கிட்டாரை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு மீட்டிங்க்கு வாங்க. டிக்கெட் விற்கிதுங்க. ஊழி எங்க போயிடுச்சு பாருங்க. நான் வரும்போது பேசிட்டு வந்தோம் பசங்களோட.
பழமையான தெய்வ மனுஷன் டிஜிஎஸ் தினகரன் இருந்தாங்க. என் மீட்டிங்க்கு வா, காசு கொடுத்துட்டு வான்னு சொல்லலை. எப்படியாப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பூமியில இருந்தாங்க. சொல்லும் போது கண்ணில் தண்ணி வருது. என் மீட்டிங்க்கு வா, காசு கொடுத்துட்டு மீட்டிங்க்கு வான்னு யாரும் சொல்லலை. ரீசெண்டாக ஆந்திராவுக்கு ஒரு பெரிய தெய்வ மனுஷன் வந்தாரு. என் மீட்டிங்க்கு காசு கொடுத்துட்டு வான்னு அவர் சொல்லலை. இந்த ஓநாய்கள் இப்போ சுரு பண்ணியிருக்குதுங்க பாருங்க. நம்ம பிள்ளைகளுடைய மைண்ட் செட் அவன் புரிஞ்சுட்டான். இதுங்க வெறும் என்டர்டைன்மெண்ட் மைண்டு. பிள்ளைகளுக்கு பாட்டு, புதியாடம், ஆட்டம், பாட்டம்னா வந்துருங்க. சரி, டிக்கெட்டை போட்டு விற்று வர வைக்கலாம். இந்த பேசிக் டிக்கெட்டு 4000 ரூபாய் வரும். எவ்வளோ வேதனை இல்லையா? நான் சொந்த பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போய் அவமானப்பட்டு இவ்வளோ நடந்து இந்த ஓநாய்க்கு இது தேவையா? பைபிள் சொல்லுது, ஆட்டு தோலை போற்றி கொண்டு ஓநாய் உங்ககிட்ட வரும். எச்சரிக்கை. என்ன தோல்? ஆட்டு தோல். நல்ல தண்ணி வருது எனக்கு. உள்ள ஓநாய், அச்சிக்கிற ஓநாய், புடுங்குற ஓநாய். 50,000 டிக்கெட்டு. யாரு பணங்க? இயேசு சொன்னாரே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுங்க. எங்களுக்கெல்லாம் ஊழியம் கற்றுக் கொடுத்தாங்க, பணத்தை பற்றியே பேசக்கூடாது. ஸ்டேஜில் என்னன்னு காணிக்கையை பற்றி, பணத்தை பற்றி பேசுனா நீ அன்னைக்கு ஊழியக்காரன் இல்லை. நான் என்னை பார்க்கணுனாலே நீ பணத்தை கொடுன்ற. அன்பு பிள்ளைகளே, வாலிபர்கள் ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ ஒண்ணுக்கு மயங்கிறாத. யாரோ நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, என்ன மகான்ட்டாங்க, என்ன மகன்ட்டாங்கன்னு ஊறுகிறாரு. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தன்னுடைய 17-18 வயசுல பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்காங்க. அங்க ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு வருது. எடுத்துக்கோங்க, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிங்களேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. என்ன சொல்றாங்க? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. ராஜா கேட்கிறாரு. நீங்க 1வது வசனத்துல இருந்து படிங்களே. 1வது வசனத்துல இருந்து படிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்திலே இருக்கிற தூரா எனும் சமவெளியிலே அதை நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் அனைவரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதை என்ன செய்யணும்னு சொல்வாரு? தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போவானாகில் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றார். இதுதான் பாபிலோன் தேசத்துல உண்டான திடீர்னு ஒரு கட்டளை. திடீர்னு ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஒரு பொற்சிலையை பண்ணி வச்சுட்டு இதை எல்லாரும் பணியணும்ன்றாங்க. இப்போ இந்த 3 வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, தன்னுடைய வாலிப நாட்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றவர்கள்.
முதலாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8வது வசனத்தை வாசிங்கள. முதலாம் டேனியல் சாப்டர் 1:8. முதலாம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இந்த வாலிபர்கள் எப்படி இருந்தாங்களா? ராஜ போஜனத்தினாலோ அப்புறம் திராட்சரசத்தினாலோ தங்களை என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று தீர்மானத்தோடு இருந்தாங்களாம். யோசித்து பாருங்க. நல்ல அறிவார்ந்த வாலிபர்கள், சிறந்த வாலிபர்கள், அழகு மிக்கவர்கள் பாபிலோன் தேசத்தில் எப்படி இருக்காங்க? அடிமைகளா கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. இந்த வாலிபர்கள் பாருங்க, அதாவது அவங்க ஊருக்கும் பாபிலோனுக்கும் 1500 மைல் தூரம் இருந்துச்சாம். 1500 மைல் தூரம். அங்க அவங்க அப்பா அம்மா கூட இல்ல, அவங்கள கவனிக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்ல, அவங்கள வழி நடத்தக்கூடிய பாஸ்டர்ஸ் யாரும் இல்ல. அங்க இந்த வாலிபர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. எப்படி வேணாலும் நடக்கலாம் அந்த இடத்துல. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அதுக்கான சுதந்திரம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பாருங்களேன், போட்டு வேலி அடைக்கிறோம், டெய்லி சொல்லி கொடுக்குறோம். ஒண்ணு நான் கெட்டுட்டு தான் வந்து நிப்ப மம்மிங்குது, ஒண்ணு நான் இப்படித்தான் போவேன் மம்மிங்குது, நான் இப்படித்தான் வாழுவேன், முடிஞ்சதை பார்த்துக்கோ. உன்னால வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுது. அது படிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆகாரத்தினாலேயோ திராட்சை ரசத்தினாலேயோ தங்களை அங்க உள்ள சூழலை கொண்டு தீட்டுப்பட்டு போய்விடக்கூடாது. சில வாலிப நாட்கள்ல உங்களை மனச மயக்கக்கூடிய காரியங்கள் லைஃப்ல வரும். நீ பார்க்கிற ஏதோ ஒரு காரியம் உன் மனசு அப்படியே கட்டி இழுக்கும். நானு தியானிச்சப்போ இந்த வாலிபர்களுக்குள்ள ராஜாவே எதிர்த்து நிக்கிறாங்க, பாபிலோன் தேசத்து சட்டத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. எப்படிப்பா இந்த பசங்க? அந்த ஆளு சொல்றான், வனங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவோண்டான்றான். பசங்க சொல்றாங்க, உமக்கெல்லாம் உத்தரவு கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை, எதுக்கு நீ வணங்க மாட்டேங்க? அதெல்லாம் உனக்கு சொல்ல அவசியம் இல்லை. சொல்லுவான், என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். எங்கள் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட சிறந்த ஒரு தெய்வம் என்பதே எனக்கு தெரியும். உமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையான்றான். எத்தனை வாலிபர்கள் இந்த மாதிரி ஜாக்கிரதையா நீங்க இருக்கிறீங்க? ஐயோ, இந்த உலகத்தோட தீட்டுப்பட்டு போயிடக்கூடாது, இந்த உலக அசுத்தத்துல தீட்டுப்பட்டு போயிடக்கூடாது, யாரு கூடயே சேர்ந்து நீ கெட்டு போயிடக்கூடாது, யாரு கூடயே சேர்ந்து எதையோ உன கத்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவாரு. சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினதே அவன் தெரியாம உட்கார்ந்து இருந்தான். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்காக அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக நொறுக்கப்பட்டவர், உங்களுக்காக எல்லா அவமானங்களையும் சுமந்த ஒரு தெய்வம். எவ்வளவு பாடுபட்டிருப்பார் யோசித்து பாருங்களேன். எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு. எதுக்கு? எதுக்கு? நீங்க ஆசீர்வாதமா இருக்கத்தான் அவ்வளவு பாடுபட்டார். இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, அந்த பரிசுத்தத்தினுடைய வைராக்கியம் பாருங்க. பரிசுத்தத்துல நிற்கும் போதுதான் இந்த வைராக்கியம், இந்த போல்ட்னஸ் வரும். பரிசுத்தத்துல ஒருத்தர் நிற்கும் போதுதான் அவனுக்குள்ள ஒரு தைரியம் வரும். அவன் சொல்லுவான், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். நீங்க ராஜா வாருங்க, பாபிலோன் மாநகரத்துக்கே நீங்க, பாபிலோன் தேசத்துக்கே நீ யாராயிரு? ராஜாவாயிரு. வாய்ப்படே சொல்றாங்க பாருங்க.
3 அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க மறுபடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்ல, அவசியம் இல்லைன்றான். என்ன வார்த்தைங்க! ஏன் ஏன் இவ்வளவு தைரியத்துக்கு என்ன காரணம்? இவ்வளவு போல்ட்னஸ்க்கு என்ன காரணம்? அவங்க அந்த தேசத்துல 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யல. ஐயோ, அவன் நினைச்சிருக்கலாம், இந்த ராஜ அரண்மனையில எவ்வளவு பெரிய மேன்மை எங்களுக்கு இருக்கு, ராஜ அரண்மனையில நாங்க எவ்வளவு நல்லவங்க, ராஜ அரண்மனையில நாங்க எவ்வளவு சிறந்தவங்க, ராஜா எங்களை எப்படியெல்லாம் பாத்துக்கிறாரு, அவர்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லலாமா நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த மனுஷனால எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. நல்ல இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது சிந்திங்க. ஹிந்தியில சொல்லுவாங்க, இந்த நாட் குலாம் சொல்லுவாங்க. எங்கேயுமே குலாம் ஆகாது, அடிமை. ஐயா சொல்லுங்கய்யா, அப்படி இல்லை. பரிசுத்தத்துல நின்னு பாரு. ஒரு மனுஷன் உன்னை பார்த்து விரல் நீட்ட முடியாது. ஏன்னா உன் கூட யாரு இருப்பா? கர்த்தர். கீழே வாசி. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி. என்ன ஒரு ஸ்ட்ராங் பாருங்க, என்ன ஒரு தைரியம், போல்ட்னஸ். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த அபிஷேகம், எத்தனை பேருக்குள்ள இந்த வைராக்கியம் இருக்கு? கர்த்தர் என்ன நடத்துவார், கர்த்தர் என்ன நடத்துவார். எத்தனை பேருக்குள்ள தேவ பிள்ளையே, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த அக்கினி சூளைக்கும் எங்க தேவன் எங்களை தப்புவிக்க எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறாரு. இது வரணுங்க, இது வரணும் நமக்குள்ள. இன்னைக்கு இப்படிப்பட்ட வாலிபர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? வசனம் சொல்லுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்து செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்யாத. தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஒரே மைண்ட்ல இரு. கர்த்தர் பார்த்து எனக்கு செய்யட்டும், கர்த்தர் பார்த்து எனக்கு கொடுக்கட்டும், கர்த்தர் பார்த்து எனக்கு வேண்டியதை அவரு செய்வாரு. இஎம்ஐல மாட்டிக்கிறது. ஒரு நாளைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைனான்ஸ்காரனுக்கு எவ்வளவு போன் பண்றாங்க யோசித்து பாருங்க. பேங்க்காரங்க எவ்வளவு போன் பண்றாங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு லோன் ரெடியா இருக்குது, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்போ ஒரு செகண்ட்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். மாட்டி பாருங்க, தெரியும். சிலதெல்லாம் வரும்போது நல்லா தான் இருக்கும், கடன் வாங்கும் போது நல்லா தான் இருக்கும். அத மாச கணக்கா கட்டும் போது இருக்குது பாருங்க, அப்ப தெரியும். நீ நினைச்சுக்கிடாதீங்க பஜாஜ் பைனான்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வட்டிக்காரன் வந்தாலே அதே தான். இப்ப வராமே உங்கள்கிட்ட கலெக்ஷன் பண்றான். நீங்க 1 லட்சம் வாங்கி பாருங்க, அவன் அதுக்கு என்ன 3/4 லட்சம் உங்கள்கிட்ட வட்டி வாங்க. நீ கணக்கு போட மாட்டீங்க உட்காந்துட்டு. ஒரு செகண்ட்ல இப்ப உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க உடனே ஒரு ஆசையில என்ன செஞ்சிருவோம், அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்,
உடனே போய் அதுல போய் மாட்டிடுவோம். அதுல இருந்து வெளியே வரும்போது பாருங்க, சேர்த்து வைங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா வீட்டுல எடுத்து வைங்க. ஏன் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மாசம் அங்க கட்டுறேன்றீங்க, அதே காசை எடுத்து வைக்க முடியாது நமக்கு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆரோக்கிய சிஸ்டர் பாராட்டுவாங்க. அவங்க எதையும் நம்ப மாட்டாங்க, அவங்கள மட்டும் தான் நம்புவாங்க. அவங்காச்சு கர்த்தராச்சு. அப்படி இருக்கணுங்க. அப்பதான் முன்னேற முடியும், நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு, இஎம்ஐல ஒண்ணு வாங்கிட்டீங்க, எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே சொல்றாரு, உலக பொருட்களுக்காக என்ன செய்யாத, விசுவாசியா வாழாத. உலக பொருட்களுக்காக ஊழியம் செய்யாத. இன்னைக்கு நான் ஊழியத்தை விட்டுட்டு கூட உலகத்தினுடைய நன்மைக்காக நான் வேலைக்கு போக ரெடி. இன்னைக்கு நிறைய பேரு தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க மனசு இல்ல, தேவனுக்காக எதையாவது செய்ய இன்னைக்கு மனசு இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வேண்டியதை அழகா செய்யக்கூடிய ஒரு வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17, 18, 16, 17 படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தங்களுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. மறுபடி படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எல்லாவற்றிலையும் தேறினவனாய் மாறணும். சபைக்கு வந்து ஆராதிச்சேன் போனேன், அது இல்ல விசுவாச வாழ்க்கை. எல்லாத்தையும் கத்துக்கிடணும். உன் லைஃப டிசைன் பண்ற இடம், உருவாக்குற இடம் தான், ஒரு பானையை வணைகிற இடம் தான் சபை. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு, என்னை திட்டாரு, என்னை பேசிட்டாரு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்கி வெளியே வை. கத்துக்கோ. பைபிள் சொல்லுது, மூடனுக்கு உபதேசம் பண்ணாதவனை அலட்சியப்படுத்திடுவான்ற. மூடனை என்னதான் உலக்கி எடுத்து குத்துனா கூட அவன் மூடத்தனை என்ன செய்யாது, அவனை விட்டு போகாது. நீங்க அந்த மாதிரி கேரக்டர்லாம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க மூடனா மாறுறீங்க. இந்த ஃபூல் பீப்புள், முட்டாள். ஏற்றுக்கொள்ள மனசு உள்ளவங்களா இருங்க. பைபிள் சொல்லுது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிங்களே. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26. நான் உங்களிடத்திலே அனுப்பின பெரிய சேனை HDFC பேங்க்னு வருவான். சில இந்த கர்த்தரை அனுப்பி விடுவாரு, பையன் மனநிலை எப்படி இருக்கு பாப்போன்ட்டு. கடன்காரன் ஒருத்த வந்து, நானே கடன் தாரமா சார், நேத்தா சார் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பாஸ்டர்ட்ட கூட சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தேன், கொடுங்க சார்னு வாங்கிடக்கூடாது. உனக்கு அந்த அதிகாரமெல்லாம் ஆண்டவர் கொடுக்கவே கிடையாது, அந்த உரிமையும் கொடுக்கல. உனக்கு என்ன இருக்கோ அதுல சாப்பிடு, சந்தோஷமா இரு, அவ்வளவுதான். உனக்கு வேண்டியதை கர்த்தர் என்ன செய்வாரு. காட்டு புஷ்பங்களை பாருன்ற. நான் என் லைஃப்ல நல்ல நல்ல ஆளுகள் இருப்பாங்க பாருங்க, அவங்கள நம்பி அவங்க கடன் வாங்கவும் போக மாட்டாங்க, கடன் வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒரு மாதிரிப்பட்ட ஆட்கள் இருப்பான், வேலைக்கும் போக மாட்டான், வெட்டிக்கும் போக மாட்டான், ஒழுங்கா சம்பாதிக்க தெரியாது. அவனை நம்பி பாருங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் கடன் கொடுப்பான். அவனை நம்பி எல்லாரும் என்ன செய்வாங்க, கடன் கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு,
நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பட்சித்த வருஷங்கள். இப்போ இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கெடுக்க வந்ததா, உன் ஆசீர்வாதத்தை புடுங்கி சாப்பிட வந்ததா, உன்னை ஆசீர்வதிக்க வந்ததா? இதெல்லாம் சொல்லுங்க. வந்திருக்குதா? பார்த்திருக்கீங்களா? வெட்டுக்கிளி எல்லாம் பார்த்திருக்கீங்களா? மஸ்குட்டோ பூச்சை பார்த்திருக்கீங்களா? பச்சை புழுவை பார்த்திருக்கீங்களா? இல்ல யாரோ மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கே சொல்லிடுறப்பா, என்னை தயவு செஞ்சு இந்த 2025 வருஷத்திலேயே என்னை இதுல இருந்து விடுதலை ஆக்கிருங்கன்னு சொல்லி போய் எதுலயா மாட்டிக்கிடாத, எதுலயா போய் சிக்கிக்கிடாத. அது மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கீழே என்ன சொல்றாரு பாருங்களேன். பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். நீ தேவனுக்குள்ள ஒரு தேறின புருஷனா நின்னு பாரு, ஒரு தைரியம் உள்ளவனா நின்னு பாரு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா நின்னு பாரு. அந்நிய தேசம் தானே, யாரு என்ன பாக்குறாங்க? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நான் இங்க கூட கை கொள்ளணும் அப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நினைக்கல. என் வேலையில என்னை யார் பார்த்துட்டு இருக்காங்க? என் பர்சனல் லைஃப்பை யாரை கவனிச்சுட்டு இருக்காங்க? நான் போற வர இடத்துல எல்லாம் என் கண்ணை யாரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க? என் மைண்ட்ல ஓடுற எண்ணங்களை யாரு கவனிக்க முடியும்? என் இருதயத்தில் என்ன இருக்கு அப்படி நினைச்சு துணிகரமா நடக்காத. பரிதாபத்துக்குரிய மனுஷனா மாறிடுவேன். கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவாரு. இந்த உலகத்தினுடைய எந்த அசுத்தங்களை கொண்டும் நீ தீட்டுப்படாம இருக்கணும். ஒரு நாள் தான் மம்மி, நிறைய பேர் சொல்றது ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு பண்ண மாட்டேன், திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் பண்ணுவேன். நீ ஒரு நாள் ஆள் இல்ல, நீ பக்கா பொறுக்கி ஆளு. வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க, அவ்வளவுதான். நம்ம பிள்ளைங்கள ரொம்ப ரொம்ப அதாவது துணிகரமானவங்க. ராஜாவுக்கு பதில் சொல்றான், தூக்கி போடியான்றான். தூக்கி போடு. வசனம் சொல்லுது பாருங்க. இந்த என்னது, நீ பணியலைன்னா அங்க ராஜா என்ன சொல்றான்? உன்னை தூக்கி என்ன செஞ்சிருவான்? தூக்கி போட்டுருவான்றான். தூக்கி போட்டுறாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பாக்குறாரு, ராஜா பாக்குறாரு, அங்க 3 பேரா தூக்கி போட்டா எத்தனை பேரா வளாத்திக்கிட்டு இருக்கான்? யாருங்க அவரு? யாருங்க? கர்த்தர் இருந்தாரா? வசனம் என்ன சொல்லுது? என் பட்சத்திலே என் தேவன் இருக்கிறபடியால் நான் பயப்படேன். கர்த்தர் இருக்கணும். நீ செய்யற வேலையில கர்த்தரும் கூட இருக்கணும். பொய், பித்தலாட்டம், ஏமாத்துத்தனம் எல்லாம் வேண்டாம். நேர்மையா இரு, உண்மையா இரு. உண்மையுள்ள மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் எது வேணாலும் பண்ணிட்டு சுத்தி திரிவேன், கர்த்தர் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொன்னா நாளைக்கு நீ கேஸ் மாதிரி எங்கேயா நின்றுகிட்டு இருப்ப. அற்பத்தனமான ஆசைகளை வச்சுக்கிட்டு சபைக்கு வராத. வேலையில பரிசுத்தத்தை காட்டு. உன் வேலையில நீ தேவ பயமுள்ளவன்றதை காட்டு. ஆபிரகாம் கிட்ட சோதோமின் ராஜா கொடுக்குறாரு, இந்த எங்க எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கோ, உங்ககிட்ட இருக்கிறாங்க பாரு அந்த கொஞ்சம் மனிதர்கள், அவங்களை எனக்கு கொடுத்துரு. ஏன் நீ ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியவா? எப்படி சொல்றாரு? நான் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சேன்னு சொல்லிட்டு தெரியவா? அப்பத்தனமான ஆசை இல்லாத ஒரு தேவ மனுஷன். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலேயும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். சொல்லுங்க ஆமென். ஏன்னா அவர் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு, உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் வச்சிருந்தாரு. அந்த வார்த்தையை நம்பி இருந்தார். உன்னை அதிசயமா நடத்துவேன், அதிசயமா. ஜோசுவா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. ஜோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு குழப்பம் உருவாகுது. ஜோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், ஜோசுவா chapter 24 verse 15.
கர்த்தரை சேவிக்கிறது கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததா இருந்தால் பின்ன யாரை யாரப்பா சேவிக்க போற? இன்னைக்கு இதுதான் நிலைமை, சபையோட நிலைமை. ஜெபிக்க முடியாது, உபவாசம் இருக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, பாட முடியாது, வேற எல்லாம் முடியும். டிராபிக் ஜாம்ல கார் ஓட்டிட்டு போறோம், கால் வலிக்குதுன்னு காரை நடு ரோட்ல விட்டுட்டு இறங்கி ஓடிடுவியா? அது முடியும். ஒரு கஷ்டமான வேலை செய்யற, ஐயோ இந்த வேலை என்னால செய்ய முடியாது சார், என்னை விட்டுருங்க சார் சொல்லிட்டு வந்துருவியா? அது முடியும். ஆனா கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அதான் கேட்கிறாரு. வாசிங்க வாசிங்க மறுபடியும். கர்த்தரை சேவிப்பதற்கு உன் பார்வைக்கு ஆகாததா இருந்தா வேற யாரை நீ சேவிக்க போற? வேற யாருக்காக வாழ போற? இந்த மலையில இருக்கிறது பாருங்க, அப்பவுமே சொல்லிட்டாரு, மலையில அந்த மலையில இந்த மலையில சொல்லிட்டாரு. இப்ப மலையாத்தான் ஒண்ணு கிடக்குது, அதை போய் சேவிக்க போறியான்ற. கடைசியில சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்களேன், எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை சேவிப்போம். ஏன்னா அவர் எங்களுக்கு வேணும். சொல்லுங்க ஆமென். எங்க குடும்பத்துக்கு அவர் வேணும், என் லைஃபுக்கு அவர் வேணும். அதனாலதான் அந்த வாலிபர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால வசனம் சொல்லுது, 3 பேரை உள்ள தூக்கி போட்டோம், பார்த்தா 4வது ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அது எப்படியா? உலாத்தி கொண்டு இருக்கிறாரு. எப்படி போட்டிருக்கு? உலாவிகிறதை காண்கிறேன்றாரு. பாருங்க, கர்த்தர் தம்முடைய, எங்க நீ கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு நிற்கிறையோ, மற்ற வாலிபர்களை விட ஒரு தனித்துவமானவனாய் நீ நிற்கிறாயோ, மற்ற வாலிபர்களை விட ஒரு வித்தியாசமானவனாய் நீ இருக்கிறாயோ, மற்ற வாலிபர்களை விட ஒரு சுபாவம் உன் குணம் வித்தியாசமா இருக்குதோ, உன் கூட கர்த்தர் இருப்பார். உன் கூட கர்த்தர் இருப்பார். இல்ல பாஸ்டர், என்னால தனித்துவமா இருக்க முடியாது, இருக்க மாட்டார், போயிடுவார். எப்போ உன்னை நீ தீட்டுப்படுத்த அருவருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறியோ, ஒரு வாலிப பிள்ளையா இருந்து தேவ மனுஷனா இருந்து எப்போ நீ அருவருப்புகளுக்கு பின்னாடி போறையோ, உன்னை விட்டு கர்த்தர் விலகிடுவார். ஆமென். யோசுவாவின் நாட்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எங்க யுத்தத்துக்கு போறாரு? ஒரு சின்ன ஊருக்கு யுத்தத்துக்கு போறாரு. என்ன ஒரு ஆகி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போறாரு. ஜெயிக்க முடிஞ்ச யோசுவாவால? ஜெயிக்க முடிஞ்சா? தோத்து போனார். வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுகிறார். ஏன் இது நடந்துச்சு? அங்க என்ன இருந்துச்சு? சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தீட்டு. என்ன பண்ணி வச்சிருந்தான் ஒருத்தன்? ஆகான் என்ன பண்ணி வச்சிருந்தான்? கொஞ்சம் சால்வை, கொஞ்சம் கண்டதை கழுவி எடுத்து வந்து வீட்டுக்குள்ள என்ன செஞ்சு வச்சான்? வச்சு வச்சான். ஜெயிக்க முடிஞ்சா? எப்போ நீ பாவத்துக்குள்ள இருக்கிறியோ, பாவ அருவருப்புக்குள்ள இருக்கிறியோ, எப்போ நீ அசுத்தத்துக்குள்ள இருக்கிறியோ, சிம்சோன் மாதிரி எந்திரிக்கலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. வேடிக்கை பொருளாய் கர்த்தர் உன்னை மாத்திருவாரு. அநேகருக்கு முன்னாடி உன்னை வேடிக்கை பொருளா கர்த்தர் நிக்க வச்சிருவாரு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இது கடைசி காலம். கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு உன்னை வெளிப்படுத்துற ஒரு நாட்கள். அவன் என் ஃப்ரெண்டு, இவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒத்து போறது, இவனுக்கு ஒத்து போறது, இவனுக்கு வேண்டாம். இயேசுக்காக நின்னுப்பார், இயேசுக்காக நின்னுப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியா நம்ம வந்துருவோம். வாசிங்க அந்த 3ஆம் அதிகாரத்துல 26, 27 வாசிங்களேன். 26, 27 தானியேல் chapter 3 26, 27. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையிலே வாசல் அண்டைக்கு வந்து
பாருங்க, இப்ப சொல்ற ராஜா என்ன சொல்றான்? உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்க. ஏன்? அவங்களோட இருந்த கர்த்தரை ராஜா அறைஞ்சான். அவங்களோட இருந்த கர்த்தரை அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் அறிஞ்சான். காரணம் என்ன? காரணம் என்ன? என் அன்பு பிள்ளையே, வைராக்கியம். வைராக்கியம். வாய்ப்பு கிடைக்குதுன்னு போய் விழுந்துறாத குழியில. வாய்ப்புகள் வரும், உன்னை கெடுக்கக்கூடிய பல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நல்லா இருக்கும், பார்க்கிறதுக்கு அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். மயங்கிறாத, தீட்டு போட்டு போயிருவேன். வைராக்கியமா நில்லு. இந்த தேசத்துல, இந்த பெங்களூர் பட்டணத்துல கர்த்தர் உங்களை ஒரு மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு வரவங்களை தெரிஞ்செடுத்து சபையில வச்சிருக்கிறாரு. சும்மா ஏதோ 4 பேரோட நீ இருக்கணுன்றதுக்காக சபையில கர்த்தர் உன்னை கொண்டு வைக்கல. சிறந்த வாலிபர்களாய், மேன்மையான வாலிபர்களாய், சிறந்த குடும்பங்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை சபையிலே வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த குடும்பத்திற்கும் செய்யாத சில காரியங்களை கர்த்தருடைய குடும்பத்திலே செய்ய போகிறார். எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்யாத காரியத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்க விசேஷமானவர்கள். உன்னே ஒண்ணு சொல்லுங்க, அப்பா நீங்க என் பட்சத்துல இருக்கணும். நீங்க என் பட்சத்துல இருக்கணும். நான் தோல்வியின் பாதையில போகலாம், நான் கஷ்டத்தின் பாதையில போகலாம், நிறைய பிரச்சனைகளோட நான் போய்கிட்டு இருக்கலாம், நிறைய போராட்டத்தோட நான் போய்கிட்டு இருக்கலாம், நிறைய வேதனையோட இன்னைக்கு போய்கிட்டு இருக்கலாம், நிறைய அவமானங்களோடு நான் போய்கிட்டு இருக்கலாம். நீங்க என் கூட இருங்க. என்ன சொன்னோம்? நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்க. என் திட்டங்கள் எனக்கு நீங்க கொடுத்த வார்த்தைகள் தாமதிக்கலாம், நீங்க என் கூட இருங்க. நான் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது, நான் மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. என் சூழ்நிலைகளை பார்த்து ஏதோ சத்துரு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து போகாத. சிங்கத்தை போல சத்துருக்கு முன்னாடி கர்ச்சிக்கிறவனா நில்லு. துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் சத்துருடைய அஸ்திபாரத்தை அசைக்கக்கூடியதா. பவுலை சீலாவை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. ஐயோ, ஊழிய செஞ்சு எங்களுக்கு இந்த கதியான்னு சொல்லல. உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். துதி வீட்டுல, துதி வீட்டுல, பாடு வீட்டுல, கர்த்தரை ஆராதிச்சு பாரு. உங்க வீட்டுல துதியினுடைய சத்தங்கள் எழும்பட்டும். வேற சத்தம் எல்லாம் கொஞ்சம் அமைதியாகட்டுமே. அந்த இரைச்சலின் சத்தங்கள் அமைதியாகட்டும், துதியின் சத்தம் எழும்பட்டும். ஒரு ரூமுக்குள்ள துதியின் சத்தம் எழும்பட்டும். ஒரு ரூமுக்குள்ள பாட்டினுடைய சத்தம் எழும்பட்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். பசங்கிட்ட சொன்னேன், நாளைக்கு இந்த பாட்டை பாட போறேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோ. நைட்டு சரியா எல்லாரும் தூங்குனாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லா ரூம்லயும் என்ன கேட்டுக்கிட்டு இருந்துச்சு? பாட்டு சத்தம் மாத்திரம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. வீடு ஒரு துதியின் ஆலயமா இருக்கும். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். காலையில எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறோமா, அப்படி பார்க்கும்போது வசனம் தெரியணும். தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியனுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் சொல்லுங்க. ஆனா மனுஷனை சார்ந்து போக மாட்டேன், எதையும் சார்ந்து ஓட மாட்டேன். ஆண்டவரே, மத்தவங்க நினைக்கிற மாதிரி இந்த உலக பொருட்கள் எனக்கு வேண்டாம், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யறது வேண்டாம், உங்களை சாகிற வரைக்கும் உங்களை மாத்திர நம்பி நிப்பேன்னு சொல்லி பாருங்க. உங்களை கர்த்தர் அதிசயமா நடத்துவார். கர்த்தருக்குள்ள தேறின மனுஷனா நில்லுங்க, தைரியம் உள்ளவங்களா நில்லுங்க. எல்லாம் கல்லெறிஞ்சு எரிஞ்ச உடனே தாவீது ஒண்ணும் மன உடைஞ்சு போயிடல.
அப்ப சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. இந்த மனுஷன் என்ன செய்வான், இந்த மனுஷன் என்ன செய்வான் சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen. Amen.